உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள ஹாங்காங் தீ விபத்து இவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியதற்கான காரணம் என்னவென்று பார்க்கலாம். 20 ஆண்டுகள் பழமையான அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த சில நாட்களாக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. அதற்காக அடுக்குமாடியை சுற்றிலும் மூங்கில் சாரங்களும் பிளாஸ்டிக் தடுப்பு வலைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. ஜன்னல்கள் அனைத்தும் ஃபோம் எனப்படும் பிளாஸ்டிக் பஞ்சுப்பட்டைகளால் மூடப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. எதிர்பாராத விதமாக தீப்பிடித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே மூங்கில் சாரங்களிலும் பிளாஸ்டிக் தடுப்பு வலைகளிலும் தீ பரவியது. இந்நிலையில் தீ கொழுந்துவிட்டு எரிய காரணம் பழமையான மூங்கில் சாரங்கள் என்றும் மலிவான சீன கட்டுமான வலைகள் என்றும் பொதுமக்களும் நிபுணர்களும் இணையத்தில் விவாதித்து வருகின்றனர். ஹாங்காங் ஏன் இன்னும் மூங்கில் சாரங்களை பயன்படுத்துகிறது என்று கேள்வி எழுப்பி சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனது. ஆனால் மற்றொரு தரப்பினர் தீ வேகமாக பரவ முக்கிய காரணம் தரமற்ற சீன வலைகள் என்கின்றனர். சேதமடையாத சில வீட்டின் ஜன்னல்கள் பிளாஸ்டிக் பஞ்சுப்பட்டைகளால் மூடப்பட்டிருப்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். கட்டுமான நிறுவனத்தால் வைக்கப்பட்ட அந்த பஞ்சுப்பட்டைகள் தீ பரவுவதை அதிகரித்து இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இவை மூன்றும் கூட தீ பரவுவதை வேகப்படுத்தி இருக்கலாம் என்றும் கருத்து நிலவுகிறது. மொத்தத்தில் கட்டுமான நிறுவனத்தின் அலட்சியமே இந்த கோர விபத்திற்கு காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே விபத்து குறித்து விசாரணை நடத்த சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று ஹாங்காங் தலைமை நிர்வாகி ஜான் லீ தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.